இந்து திருமண சட்டத்தின் கீழ் ஒரு திருமணம் நடந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக அந்த கணவன் மனைவிக்கு நடுவில் என்ன ரிலீஃப் வேணும்னாலும் திரும்ப இந்து திருமண சட்டத்தின் கீழே தான் அது வந்து ஜுடிஷியல் செப்பரேஷனாக இருக்கட்டும், இல்லை டைவர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆர்சியாக இருக்கட்டும், எல்லாமே திரும்ப ஹிந்து மேரேஜ் ஆக்ட்டுக்கு கீழே தான் கேட்கணும். ஃபாரின் லா இதில் அப்ளை ஆகாது. ஃபாரின் கோர்ட் இதில் முடிவு பண்ண முடியாது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி கோர்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அவங்க சிட்டிசன்ஷிப் சொல்லியிருப்பாங்க. அப்போது குஜராத் ஹைகோர்ட் இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஹிந்து மேரேஜ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் சிட்டிசன்ஷிப் இரலவெண்ட், அதை பற்றி கவலை கிடையாது. அவங்க ஹிந்து ஃபெய்த் இருந்தால் போதும். அந்த அடிப்படையில் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட் சட்டத்தின் கீழே தான் மறுபடியும் என்ன ரிலீஃப்னாலும் கொடுக்கணும். அதனால் இவருடைய திருமணத்தை ரத்து செய்து ஃபாரின் லா அடிப்படையில் ஃபாரின் கோர்ட் கொடுத்த அந்த விவாகரத்து செல்லாது, நல் அண்ட் வாய்ட் அப்படின்ட்டு. அதனால் அந்த ஃபேமிலி கோர்ட் மறுபடியும் இவர்களுடைய மனுவை விசாரணை எடுத்து உத்தரவு பிறக்கும்படி சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன அப்படின்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கூறியிருந்த தீர்ப்பை குஜராத் ஹைகோர்ட் இப்போ ரீசெண்டாக ரீட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதை திரும்பவும் உறுதி செஞ்சுருக்காங்க. ஒரு இந்துக்களாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி அவர்கள் இந்து திருமண சட்டத்தின் அடிப்படையில் திருமணம் செய்து கொண்டார்கள் எனில் அவர்கள் வெளிநாட்டில் வசித்து வந்தாலும், அவர்கள் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு அந்த திருமண உறவில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா மீண்டும் அவர்கள் ஹிந்து மேரேஜ் ஆக்ட்டுக்கு கீழே தான் அதுக்கான ரிலீஃபை நம்ம வாங்க முடியுமே தவிர அங்கே